ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபி தான். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எனக்கு தேவையான அளவு நான் பால் ஊற்றிருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 12 குலாப் ஜாமுன் பால்ஸை வச்சு தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பாலை இதில் ஊற்றிருக்கேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அடுப்பில் இதை வச்சுட்டு இதுக்கு தேவையான அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு 6 அல்லது 7 பாதாம், 3 ஏலக்காய், அது கூட ஒரு 8 பிஸ்தா. இது எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போது பால் பார்த்தீங்கன்னா நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இது ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சுருந்த பாலுன்றதுனால நான் ஹீட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல நட்ஸு, அந்த பவுடரை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்த குவான்டிட்டிக்கு எனக்கு 2 ஸ்பூன் வந்துச்சு. ஸோ 2 ஸ்பூனையுமே அதில் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதித்து சுண்ட ஆரம்பிக்கணும். ரொம்ப சுண்டணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம இதில் கண்டென்ஸ் மில்க் வேறு சேர்க்க போகிறோம். அதனால ஓரளவு சுண்டுனா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிடலாம். இப்போ பால் எனக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றின பாலுக்கு கொஞ்சமாக அது கம்மியாக இருக்கணும். ஐ மீன் சுண்டை காய்ச்சிருக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது சுகர். உங்களோட குலாப் ஜாமுன் ப்ளஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ திக்காகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்துக்க போகிறேன். நான் இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணல. ஏன்னா இதை ஆறுனதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம குலாப் ஜாமுன் பொரிக்கும் போது அதில் நெய்யெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இறுகிரும். அதனால அடுப்பில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலும் தப்பு இல்லை. ஃப்ளேமை சிம்மில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு குலாப் ஜாமுன் இன்னும் நல்லா வெந்திருக்கும். ப்ளஸ் அந்த பாலெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்காக தான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். 3 நிமிஷம் வெந்துச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சரியாக 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது ஜாமுன் நல்லா ஊறி போய் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம குலாப் ஜாமுன் மாவில் செஞ்ச டிஃப்ரெண்ட் ரெசிபி. இதுக்கு பேர் மலாய் ஜாமுன் கூட நம்ம சொல்லலாம். இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக துருவின பாதாமை போட்டிருக்கேன். ஜாமுன் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.